வணக்கம் நண்பர்களே. குறுந்தொகையில் உள்ள ஆச்சரியமான எளிமையான பாடல் ஒன்று பார்ப்போம். என்ன பாடல்னு பாருங்கள். யாயும் ஞாயும் யார் ஆகியரோ அப்படின்னா, ஞாயும் அப்படின்னா என் தாயும், என் தாயும், ஞாயும்னா உன் தாயும் யார்னு தெரியாது. என் தாயும் உன் தாயும் யாருன்னு தெரியாது. எந்தையும் நுந்தையும் எம்முறை கீழில், எந்தையும் உந்தையும், எந்தையும்னா என் தந்தை, நுந்தையும்னா நுண் தந்தை, எம்முறை கேளீர், கேளீர்னா இந்த இடத்துல நாம் என்ன சொன்னோம், உறவினர். கேளீர்னா உறவினர். ஓகேங்களா. எந்தையும் அப்படின்னா என் தந்தை, நுந்தையும்னா நுண் தந்தை. இது குரூப் 2ல் கேட்டாங்க. எந்தைக்கு எதிர்ச்சொல் என்னன்னா நுந்தை. கேளீர் அப்படின்னா உறவினர். கேளீருக்கு எதிர்ச்சொல் என்னன்னா பகைவர். கேளீர்னா உறவினர், அது பகைவர். இது எதிர்ச்சொல்ல வரக்கூடியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டாங்க. அடுத்து பாருங்கள். யானும் நீயும் எவ்வழி அறிந்தோம். யானும்னா நானும், நீயும் எந்த வழியில் அறிந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். யானும் நீயும் எந்த வழியில் அறிந்தோம்னு நமக்கே தெரியல. கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க, நமக்கே தெரியல. அடுத்து செம்புல பெயர் நீர் போல. செம்புலன்னா செம்மண் நிழல். செம்புலன்னா செம்மண் நிலம். புலம்னா என்னது, நிலம். செம்மண் நிலத்தில் பெயல் நீர்னா மழைநீர். செம்மண் நிலத்தில் எப்பயுமே மழைநீர் தான் அவங்க ஆதாரமே, வேறு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. செம்மண் நிலத்தில் மழைநீர் தான். ஆறு இருக்காது, கிணறும் அதிகமாக இருக்காது, மழைநீர் தான் ஆதாரமே. அப்போ செம்மண் நிலத்தில் மழைநீர் பேஞ்சது போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே. அன்பு கொண்ட நெஞ்சம் நாம் எப்படி இருந்திருக்கோம், ஒன்றா கலந்துருக்குறோம். ஓகேங்களா. அப்போ செம்மண் நிலத்தில், செம்புல அப்படின்னாவே செம்மண் நிலம், பெயல் நீர்னா மழை நீர். ஓகேங்களா. இப்போ இதுதான் கொஸ்டின். யாயும் ஞாயும் அப்படின்னா எதிர்ச்சொல். யாயும்னா என் தாயும் உன் தாயும், என் தாயும் உன் தாயும் எதிர்ச்சொல்ல, என் தாயும் உன் தாயும் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. எந்தையும் உந்தையும்னா என் தந்தையும் உன் தந்தையும், எந்தையும் உந்தையும்னா என் தந்தையும் உன் தந்தையும்னு சொல்லலாம். ஓகேங்களா. கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். செற்றார் அப்படின்னாலும் உறவினர். இது குரூப் 2ல் வந்திருக்குதுங்க. செற்றார், கேளீர்னாரும் உறவினர் தான், செற்றார்னா உறவினர் தான். இதுக்கு ஆப்போசிட் பகைவர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. யானும்னா, யானும்னா நான், யானும் நீயும், யானும்னா நான், நீயும்னா நீ, எவ்வழி அறிந்தோம், எந்த வழியில் அறிஞ்சோம் நாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. அடுத்து செம்புல பயல். இப்போ தான் சொன்னேன். செம்புலனா செம்மண் நிலம், புலம்னா நிலம், செம்னா சிவந்த மண். ஓகேங்களா. பெயல் நீர்னா மழை நீர். அன்புடை நெஞ்சம் தாம் கலந்து, எவ்வழியில் நாம் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதான் மீனிங். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.